Rise and Shine Legends. This is Radhika. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா Class 12 Maths NCERT Syllabus Chapter 7 Integrals. இதுல Exercise 7.6 பார்க்க போறோம். சரியா? Integrate the functions. Question number 1. X into sin x. Okay. இங்க பாருங்க. X அப்படின்றது ஒரு ஃபங்க்ஷன், sin x அப்படின்றது ஒரு ஃபங்க்ஷன். ரெண்டு ஃபங்க்ஷனும் மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு. ஸோ இப்போ இதை நம்ம இன்டகிரேட் பண்ணணும். சரியா? ஸோ இந்த மாதிரி சம்ஸை நம்ம எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னா இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி பண்ணணும். சரியா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சொல்லுங்க. லெட் I which is equal to integral x sin x dx. அதாவது with respect to x கொடுத்திருக்க ஃபங்க்ஷனை நாம் இன்டகிரேட் பண்ண போகிறோம். சரியா? இப்போது நான் என்ன சொன்னேன், இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னேன். ஸோ இதில் பாருங்கள், இந்த எக்ஸை நாம் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா u அப்படின்னு வச்சுக்க போகிறோம். சரியா? அதே மாதிரி இங்கே sin x dx இருக்கு இல்லையா, இந்த ஃபங்க்ஷனை நம்ம dv அப்படின்னு எடுத்துக்க போகிறோம். ஓகேவா? இப்போ சொல்லுங்கள், இதில் வந்து யூவை, அதாவது இந்த எக்ஸை யூன்னு எடுத்திருக்கோம், அண்ட் dv which is equal to sin x dx அப்படின்னு எடுத்திருக்கோம். புரியுதாப்பா? இப்போ பாருங்கள், u which is equal to x அப்படின்னா இதை நீங்கள் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன வரும்? u அப்படின்ற ஃபங்க்ஷனை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன வரும்? du by dxன்னு வருமா? which is equal to, நமக்கு வந்து ஃபார்முலா தெரியும் இல்லையா, we know that d by dx of x which is equal to என்னது 1. ஸோ எக்ஸை வந்து நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் வரும்? 1 வரும். அப்போது du which is equal to இந்த dx இன்சைடில் போச்சுன்னா 1 into dxஆக போகும். 1 into dx என்னது? dx தான் இல்லையா? ஓகேவா? புரியுதா இது வரைக்கும்? அதே மாதிரி dv which is equal to sin x dxன்னு எடுத்துக்கிட்டோம் இல்லையா, இப்போ இதை என்ன பண்ணணும் அப்படின்னா இன்டகிரேட் பண்ணணும். சரியா? இப்போ ரெண்டு சைடு இன்டகிரேட் பண்ணால் இன்டகிரல் dv which is equal to இன்டகிரல் sin x dx அப்படின்னு நமக்கு வந்துடும். சரியா? இப்போது இங்கே பாருங்கள், we know that இன்டகிரல் dx which is equal to xன்னு நமக்கு தெரியும். அதே மாதிரி இன்டகிரல் sin x dx which is equal to minus cos x plus c தெரியும் இல்லையா? ஓகேவா? அப்போது dvயை நம்ம இன்டகிரேட் பண்ணால் என்னது? v தான். சரியா? which is equal to integral sin x dx minus cos x plus c. ஸோ மைனஸ் cos x, இங்கே வந்து ப்ளஸ் c நீங்கள் எழுத வேணாம். cனா என்னது? இன்டகிரேஷன் கான்ஸ்டன்ட்டு. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபுல்லாக இன்டகிரேட் பண்ணதுக்கப்புறம் கடைசியாக ப்ளஸ் சி எழுதிட்டால் போதும். ஓகேவா? ஸோ இங்கே நமக்கு ப்ளஸ் சி வேண்டாம். ஓகேவா? என்ன பண்ணியிருக்கோம், இந்த ஃபங்க்ஷனை யூன்னு எடுத்துக்கிட்டோம், அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். ஸோ du which is equal to dxன்னு கிடச்சிது. சரியா? அதே மாதிரி sin x dxஐ dv அப்படின்னு எடுத்துக்கிட்டோம், அதை வந்து நம்ம இன்டகிரேட் பண்ணும் போது நமக்கு v which is equal to minus cos x அப்படின்னு கிடச்சிருக்கு. இது வரைக்கும் கிளியராக புரியுதாப்பா? இப்போ தான் இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் ஃபார்முலாவை நம்ம எழுத போகிறோம். சரியா? யூசிங் தி இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் ஃபார்முலா. ஃபார்முலா சொல்லுங்க. இன்டகிரல் u dv which is equal to uv மைனஸ் இன்டகிரல் v du. ஓகேவா? ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஃபார்முலா தான். சரியா? இன்டகிரல் u dv which is equal to uv மைனஸ் இன்டகிரல் v du. மறந்துடாதீங்க, ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா இது. ஓகேவா? இப்போ சொல்லுங்க, I which is equal to uv. u என்னது? x. v என்னது? மைனஸ் காஸ் எக்ஸ். ஸோ ப்ராக்கெட்குள்ளே மைனஸ் காஸ் எக்ஸ் அப்படின்னு எழுதிக்கோங்க. சென்டரில் மைனஸு, தென் இன்டகிரல் மறுபடியும் v எழுதணும். இப்போ மைனஸ் காஸ் எக்ஸு du என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? dx அப்படின்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ அதை எழுதிக்கோங்க. ஓகேவா? தென் விச் இஸ் ஈக்குவல் டு, இந்த மைனஸை முன்னாடி எழுதிக்கலாம், x cos x
இந்த மைனஸ் வெளில வரும்பொழுது மைனஸ் இன்ட்டு மைனஸு ப்ளஸ் ஆகிடும். இன்டக்ரல் காஸ் எக்ஸு டிஎக்ஸ்னு ஆகிடும். சரியா? இப்போ நமக்கு ஃபார்முலா தெரியும்ல. we know that integral cos x dx which is equal to என்னது sin x plus c which is equal to minus x cos x plus integral cos x dx நம்ம sin x plus c அப்படின்னு சொல்லுவோம். ஸோ sin x plus integration constant c. ஓகேவா? இதுதான் இது நம்மளுடைய i. ஓகேவா? நம்மளுடைய ஆன்சர். புரியுதாப்பா இந்த சம்மு? therefore I which is equal to minus x cos x plus sin x plus c. இந்த சம் வந்து உங்களுக்கு கிளியராக புரியுது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டவுட்ஸ் இது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா?